நாளில் கர்த்தருடைய அன்பை குறித்து பார்க்கும்போது 3 விதமான காரியங்களை பார்க்க போகிறோம். முதல்ல கர்த்தருடைய அன்பினுடைய ஆழம் எவ்வளவு, கர்த்தருடைய அன்பினுடைய ஆழம் எவ்வளவு. எபேசியர் 3வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு ஒரு ஜெபம் பண்றார். ஏன்னா 1வது அதிகாரத்தில் ஒரு ஜெபம் பண்றாரு. அது கர்த்தர் நமக்கு என்ன செய்து முடித்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதாவது 3வது அதிகாரத்தில் என்னன்னா, கர்த்தர் நமக்கு எவ்வளவு தூரம் அவர் வைத்திருக்கிற அன்பினுடைய ஆழம் அகலம் நீளம் எவ்வளவுன்னு தெரியக்கூடியதா. அதாவது முதல்ல உங்களுக்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்து முடித்தார் என்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் ஒன்று. 2வது என்னன்னா, கர்த்தருடைய அன்பினுடைய ஆழம் என்னத்தை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாய், அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாய் நம்ம எப்படி வளரணும்னு சொல்லக்கூடியது. 2 ஜெபம் பண்றாரு. ஒன்னு கர்த்தர் செய்து முடித்தது, இன்னொன்னு நம்ம எப்படி அதுல வளரணும்னு சொல்லக்கூடியதா. நீங்க எபேசியர் 3வது அதிகாரத்துல 16 to 19 வரை உள்ள வசனங்கள்ல ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்றாரு. வாசிங்களேன். ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அதாவது என்னன்னா, கர்த்தருடைய அன்பு என்ன என்பதுல தெரிஞ்சு கொள்வதற்கு உங்களுடைய உள்ளான மனுஷன்ல நீங்க பலப்படணும். வெளியரங்கமா இன்டலெக்சுவல் கிடையாது இது. அதாவது என்னை ஒருத்தர் நேசிக்கிறாங்க, ஒருத்தர் இது பண்றாங்கிறது என்னுடைய எண்ணங்கள்ல வரக்கூடிய ஒரு பாதிப்பு. ஆனா இங்க அவர் பண்ணக்கூடிய ஜெபம் என்னன்னா, என்னுடைய உள்ளான மனுஷன்ல எனக்குள்ள நான் ஆவிக்குரிய மனிதன், நான் அந்த மாம்சமான மனுஷன் அல்ல, என்னுடைய இன்டலெக்ட் கிடையாது, எனக்குள்ள உள்ள அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் என்னுடைய ஆவியில உயிர் பெற்ற நான் என்ன பண்ணணும், அந்த உள்ளான மனுஷன்ல நான் பலப்படக்கூடியவனாய். அப்ப தேவனுடைய அன்பு என்னுடைய உள்ளான மனுஷன்ல உண்டாகக்கூடியதா. நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து சொல்லி கொடுக்கும்போது எப்படி இந்த உள்ளான மனுஷன் என்பதை குறித்து சொல்றாரு. இந்த வெளியான மனுஷன் நாளுக்கு நாள் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். ஆனா அந்த உள்ளான மனுஷனும் நாளுக்கு நாள் தேர்ச்சி பெற்றவனா வரக்கூடியவனா இருக்கிறான். அந்த உள்ளான மனுஷன்ல நான் என்ன பண்ணணும், பலப்படக்கூடியவனாக. அப்ப என்னன்னா, எனக்கு இந்த உள்ளான மனுஷன்ல நான் பலப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில என்ன பண்ணார், அவர் எப்படி எனக்காக அடிக்கப்பட்டார், அவர் எப்படி எனக்காக நொறுக்கப்பட்டார், எந்த அளவுக்கு அவருடைய அன்பு என்னை மாற்றுகிறது என்று சொல்லக்கூடியதா என்னுடைய உள்ளான மனுஷன்ல நானு. அப்ப என்னுடைய உள்ளான மனுஷன்ல நான் என்ன பண்ணணும், அன்புல பலப்படும். அதுல யூ ஸ்ட்ரெங்தன்ட் இன் தி இன்னர் மேன். அந்த உள்ளான மனுஷன்ல நான் பலப்படக்கூடியவனா. 2வது தொடர்ந்து வாசிங்க. விசுவாசத்தினாலே உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். அதாவது கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். எப்படி? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் மண்ணை கொண்டாடுறோம். ஆனா அவர் இன்னைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே உங்க இருதயத்துல இருக்கக்கூடியவராய் he lives. ஏன்னா இது ரொம்ப நம்ம உள்ளான மனுஷன்ல அன்புல நான் பலப்படுவது ஒன்று, அவர் எனக்குள்ள வாழக்கூடிய ஒரு காரியம். எனக்குள்ள அவர் அப்ப எனக்குள்ள வாழக்கூடியவர், எனக்குள்ள ஜீவிக்கக்கூடியவராய் இருக்கக்கூடியதா. அது என்ன, என் இருதயத்துல, என்னுடைய இருதயத்துல அவர் ஜீவிக்கக்கூடியதாய். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் இருதயத்துல ஜீவிக்கக்கூடியவராய் இருக்கிறாரு. அவர் என்னை அன்பு செலுத்தக்கூடியவராய். ஏன்னா அந்த உள்ளான மனுஷன்ல நான் பலப்படுறேன். அப்ப இந்த உள்ளான மனுஷன்ல அவர் கிறிஸ்து இருக்கிறாரு. அப்ப நான் என்ன, அவர் மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களாய். எப்படி நேசிக்கக்கூடியவராய் இருந்தாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன தன்னை காட்டி கொடுத்த யூதாசுனுடைய பாதங்களை கழுவக்கூடியவராய் இருந்தார். எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தக்கூடியவராய் இருந்தார். தன்னை சிலுவையில் அறைந்த ரோமாபுரி சோல்ஜர்களை பார்த்து, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா, எனக்கு இந்த உள்ளான மனுஷன்ல நான் பலப்படுவது மாத்திரமல்ல, அவர் எனக்குள்ள ஜீவிக்கக்கூடிய காரியமாய் இருக்கும் போதுதான் நான் அந்த அன்பினுடைய ஆழம் என்ன, தேவன் என் பேர்ல எந்த அளவுக்கு அன்பு செலுத்தினார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல நான் வர முடியும். ஏன்னா எனக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த தேவனுடைய அன்பினுடைய ஆழம் என்னவென்று நான் தெரியணும்.
தொடர்ந்து வாசிக்க அந்த வசனத்தை பின்பகுதியை. நீங்கள் அன்பிலே வேரூன்றி கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து என்ன அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள. இந்த அன்பு நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது. அறிவு இந்த நம்ம அறிவு இருக்கு பாருங்க, நம்ம இன்டெலெக்ட் நாலேஜ் இருக்கு பாருங்க, நம்ம நாலேஜ், நம்மளுடைய அறிவு, இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பு. இந்த கிறிஸ்தவ அன்பு என்பது என்னுடைய எண்ணங்கள்ல கிரகித்து கொள்ள முடியாத ஒரு அன்பு. இப்ப நீங்க ஒரு நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருத்தரை நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த நேசத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒருவேளை நீங்க ஒரு வாலிப பிள்ளைகளா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வருது, எனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரியாது ஆனா பிடிச்சிருக்கு. இல்லை அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் மனைவியை பிடிச்சிருக்கு, கணவனை பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைய, உங்களுக்கு என்ன காரணம் இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைய பிடிக்கக்கூடியதாக, இப்படி எல்லாத்துக்கும் பின்பாக ஒரு சில காரண காரியங்கள் இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய அன்பு இந்த எண்ணங்கள் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது. இது என் எண்ணத்தில் புரியாதது. என்னுடைய எண்ணத்தில் என்னைக்குமே என்னால கிரகிக்க முடியாத அந்த அன்பு. எப்படி என்னால கிரகிக்கவே முடியாது. எனக்கு என்னை எப்படி ஒருத்தர் நேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா முடியாது. இப்ப உங்களை பத்தி தெரியாதவங்க உங்களை பத்தி நேசிப்பாங்க. உங்களை ஓரளவுக்கு தெரியாதவங்க, தூரமா இருக்கக்கூடியவங்க பார்த்தாங்க, அவங்க பாருங்க ஞாயிற்றுக்கிழமை உங்களை சர்ச்சில் பார்க்குறாங்க, இல்லை எதை பார்க்குறாங்க, அந்த சிஸ்டர் பாருங்க என்ன ஒரு அன்பு, அவங்ககிட்ட பேசினாலே அப்படியே இருக்குன்னு. அவங்க ஹஸ்பண்டை கேளுங்க, வீட்டுக்கு பாரு, வெளியே வரும்போது இவ்வளோதான், இப்படி தான் இருக்கு. நீ காரில் ஏறினதுக்கப்புறம் வேற ஒரு ரூபத்தை நீ பார்த்ததில்லை. இல்லை இங்கே வர்றவாரு கணவர் ஒரே அப்படியே பாட்டு பாடுவார், ஒரே வசனமாக சொல்லுவார். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, அச்சோ அண்ணன் பாரு எப்படி அம்மா இப்படி ஒரு தேவ மனுஷன் எனக்குந்தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவர் வீட்டுக்கு போகிறத பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், பரவாயில்ல நமக்கு கிடைச்சது. ஆனால் இதையெல்லாம் மீறி ஒரு அன்பு இருக்குது பாருங்க. நான் அந்த டிசைபிள்ஷிப் புக்கில் ஒரு லைன் எழுதியிருப்பேன். நிறைய பேர் அதை இமெயிலில் அவங்களோட சிக்னேச்சராகவும் வச்சுருப்பாங்க. God loves me in spite of knowing who I am. That's the greatest mystery எழுதியிருப்பேன். பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? என்னை பற்றி எல்லாம் தெரிந்தும் என் தேவன் என்னை நேசிக்கிறார். என்னை பற்றி தெரியாம நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கை, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல் எல்லாம் தெரிஞ்சோம், in spite of knowing who I am, God still loves me. That's a greatest mystery. அதாவது நம்மளை நேசிக்கிறவங்களை நம்ம நேசிச்சிருவோம், நம்மளை நிந்திக்கிறவங்களை நேசிப்போமா? யோசிச்சு பாருங்க. சபை கூடி வருதல்ல நம்மளால கூடி ஒருத்தர் நேசிக்க முடியாம போறது காரணம் என்ன? யாரோ என்னமோ சொன்னாங்க, இல்லை அவங்க உங்களை பற்றி ஏதோ சொல்லிட்டாங்க, இல்லை ஏதோ உங்களை பார்த்துட்டாங்க, இல்லை நீங்கள் பிரைஸ் தி லார்ட் சொல்லும்போது அவங்க வேறு ஏதோ இதில் திரும்பி போயிட்டாங்க, இல்லை உங்களுக்கு இது செய்யலை, மற்றவங்கள கூப்பிட்டாங்க உங்களை கூப்பிடலை, அவங்கள சாப்பிட கூப்பிட்டாங்க உங்களை சாப்பிட கூப்பிடல, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க உங்களுக்கு கொடுக்கல, இல்லை உங்கள் பர்த்டேக்கு அவங்கள கூப்பிட்டாங்க உங்களை கூப்பிடாம விட்டுட்டாங்க. இது எதுவுமே இது கிடையாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒருத்தன் வீட்டுக்கு 30 பேர் தான் கூப்பிட முடியும்னு நினச்சிருப்பான். அதனால முதல் 30 பேரை கூப்பிடும், அடுத்த 30 பேரை கூப்பிடுன்றக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் 30 பேர் சும்மாவும் இருக்க மாட்டான். என்ன வர்றீங்களா? தெரியும், அவனுக்கு தெரியும் உங்களை கூப்பிடலன்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க. 30 பேர் தான் கூப்பிட்ருக்கேன், இவங்க இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னு. வேணுன்னே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இந்த வாரம் நீங்களும் வர்றீங்க தானே, என்ன கலர் கட்டிட்டு வர்றீங்க, அங்கே எங்கே போகிறீங்க, என்னையும் கூப்பிடவே இல்லையே. அடுத்த தடவை அவர் ஜெனியூனா அடுத்த வாரம் உங்கள் 30 பேரை கூப்பிட, நான் வரல, எங்களை தான் முன்னாடியே கூப்பிடல, இல்லை உங்கள் ஆளுங்களை தான் நீ கூப்பிட்ட, என்னை எங்கே கூப்பிட்ட.
யோசிச்சு பாருங்களேன், நம்மளை நிந்திக்கிறவங்கள, நம்மளை ஒரு இதா ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மக்களை நம்ம எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் ஒரே காரியம். என்ன ரொம்ப அழகா நேர்த்தியா அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன, நமக்கு ஒரு புதிய ஜீவ மார்க்கத்தை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். a new living way. என்ன, அவருடைய சரீரத்தின் மூலமாய் நமக்கு ஒரு புதிய மார்க்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அதனால நம்ம கூடி வந்து ஒருவர் அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவும்படி நாம் கூடி வருதலை விட்டுவிடக்கூடாதுன்னு. எதுக்கு? நம்ம ஒருவர் மேல் ஒருவர் அன்பு காட்டுவதற்கு. சபை கூடி வருதலை விட்டுறாதையும் சொல்லுவாங்க 25வது வசனத்தை. ஆனா 24வது வசனம் என்ன சொல்லுது? நம்ம ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்துவதற்கும் நற்கிரியைகளை செய்வதற்கு மற்றவங்களை ஏவுவதற்காக. அப்ப என்னன்னா, இங்க கூடி வர்றதுன்னா, நான் எப்ப என் சகோதரனை பார்ப்பேன், நான் எப்ப என் சகோதரியை பார்ப்பேன், நான் எப்ப நாங்க எல்லாம் ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆவல். ஏன்னா நான் அவங்கள பார்த்து அவங்ககிட்ட பேசும்போது எனக்கு கர்த்தர் என்ன சொன்னார், நான் என்ன தெரிஞ்சு கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உந்துதல் எனக்குள்ள இருக்கக்கூடியதாக. அப்ப என்னன்னா, கர்த்தருடைய அன்பை நான் புரிந்து கொள்ள முடியாது, ஆனா நான் அதை ருசிப்பதற்கு சபை கூடி வரக்கூடியதா. அப்ப என்ன, என்னுடைய கர்த்தர் செய்த அன்பினுடைய ஆழம்தான் கல்வாரி சிலுவை. அப்ப எனக்கு இந்த அன்பை புரிஞ்சு கொள்ள முடியுமா? முடியாது. நீங்க எவ்வளவு காலம், எவ்வளவு பெரிய தியாலஜியனா இருந்தாலும் சரி, எவ்வளவு தெரிஞ்சாலும் சரி, உங்களால கர்த்தர் உங்க மேல வைத்த அன்பு உங்களால இந்த இதுல எப்பவுமே நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. அவ்வளவு ஆழமான அன்பு. அதுதான் என்னை என்ன பண்ணுது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் இல்லையா, தேவ அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஏன்னா அந்த அன்பு பவுலோட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவன்கிறத கொலை பண்ணக்கூடியவரா? அப்போஸ்தலனாகிய 7வது அதிகாரத்துல 1வது வசனத்துல பார்க்கிறோம். சவுலுடைய ஸ்தேவானை கொலை செய்யறவங்களுடைய துணிகளை பாதுகாத்து கொண்டு 8வது அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கிறோம். அவர் பாதுகாத்து கொண்டு இருந்தார்னு. மற்றவங்களை கொலை செய்வதற்காக போறாரு. அவரை போய் கர்த்தர் சந்திக்கிறார். நம்ம யாராவது செய்வோமா? இப்ப நீங்க ஒரு ஆளை சூஸ் பண்றீங்க, ஒரு அப்போஸ்தலனை நான் சூஸ் பண்ணேன்னு சொல்லி சொன்னா, அந்த காலகட்டத்தில் நீங்க யாரை தெரிஞ்செடுத்திருப்பீங்க? அவனுக்கு சொல்லி கொடுத்த கமாலியலை சொல்லி கொடுத்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்குன்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அவரை நிந்திக்கிறவனை தெரிந்தெடுத்து அவன் மேல காட்டக்கூடிய அன்பு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, அந்த அன்பு என்னை நெருக்கிய. நான் எப்படி, இதுக்கு தகுதியே கிடையாது. இதுல என்னன்னா, ரொம்ப மோசமா வாழ்ந்துட்டு கர்த்தர்ட்ட வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அந்த தேவ அன்பு ஓரளவுக்கு புரியும். இந்த சின்ன வயசுல இருந்தே ஒழுக்கமா வர்றான் பாருங்க, அவனுக்கு கடைசி வரைக்கும் இந்த அன்பே புரியாது. ஏன்னா அவனுக்கு சுயநீதி வந்துடும். நான் நல்லவனே, நான் ஒரு தப்பும் பண்ணலனே, நான் சிகரெட் பிடிச்சதில்லைனே, நான் இதுக்கு பண்ணதில்லை, நான் அங்கே போனதில்லை, இங்கே போனதில்லை, எதுவுமே பண்ணதில்லை, நான் எப்பவுமே நல்லவனாக இருந்தேனே அப்படின்னு சொல்லக்கூடியவனா இருந்தால் என்ன இருக்கும்? அவன் தேவ அன்பு ஆமாமா இருக்கு அப்படிமா. ஆனால் ரொம்ப மோசமாக இருந்தவன்ட கேளுங்க, அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நேற்று ராமால காட்டினாங்க இல்லையா, கெத்துக்குமாரா இருக்கட்டும், இல்லை எமோஷனல் ஆளாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் என்ன தேவ அன்பு நல்லா புரியும். ஆனால் எப்பயுமே சீதா சாதாவா இருக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த தேவ அன்பை ருசிக்க முடியாது. ஏன்னா நான் தான் நல்லவனே. நிறைய நேரங்கள் நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நமக்கு ரொம்ப ஆழமான ஒரு வேர் என்னன்னா தேவ அன்பு. அந்த அன்பை காட்டுவது தான் கல்வாரி சிலுவை. அப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு ஆழமா போகணும்னா முதல்ல நமக்கு நல்ல தேவையான ஒரு வேர் தேவனுடைய அன்பு. அண்ணே எனக்கு அவ்வளோ ஆழம் புரியாதுன்னு சொல்லிட்டீங்க, இந்த அறிவு கெட்டாத இதுன்னு சொல்லிட்டீங்க, நம்ம வேறு கொஞ்சம் சிறுசாக தானே இருக்குது அப்படின்னா கவலையப்படாதீங்க. ரெட்வுட் என்று சொல்லக்கூடிய, கோஸ்டலில் ரெட்வுட் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் உண்டு. இந்த மரத்தினுடைய வேர் ஆழமாகவே இருக்காது. எப்படி? ஆழமாகவே இருக்காது. ஆனால் எந்த காற்றடிச்சாலும் மரம் சாயவே சாயாது. ஏன் தெரியுமா? அது பக்கத்தில் இருக்கிற வேற வேற மரத்தோட வேரோட எல்லாம் சேர்த்து உள்ளுக்குள்ள அண்டர் கிரவுண்ட்ல எல்லாம் ஒன்னோட ஒன்று பின்னிக்கிடும். எப்படி? இது ஆழம் தெரியாது,
எனக்கு ஆழமா போகாது. ஆனா அதனால என்ன பண்றேன், நான் இங்க பிடிச்சிக்கிறேன், இங்க பிடிச்சிக்கிறேன், இங்க பிடிச்சிக்கிறேன், இங்க பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி, இது இந்த கோஸ்டல் ரெட்வுட் என்னன்னா எல்லா மரத்தோட சேர்த்து என்னென்ன வேர் இருக்கு அது பூரா சேர்த்து எல்லாம் பிடிச்சிக்கணும். அப்போ என்ன அடிச்சாலும் இது தாங்கி பிடிச்சிக்கணும். இந்த பக்கம் அடிச்சா இது தாங்கி பிடிச்சி, அந்த பக்கம் அடிச்சா அது தாங்கி பிடிச்சிக்கணும். இதுதான் சபை. கோஸ்டல் ரெட்வுட் தான் நம்ம தேவ அன்பு. எனக்கு ஆழமா போகலனே, அறிவுக்கு எட்டல. ஆனா என்ன, தேவ அன்பை நான் அவங்ககிட்ட பார்க்கிறேன், தேவ அன்பை இவங்ககிட்ட பார்க்கிறேன், தேவ அன்பை இவங்க பார்க்கிறேன், நான் அதை ருசிச்சுக்கிறேன், நான் இதுல பிடிச்சுக்கிறேன். இப்படி பிடிக்கக்கூடிய ஒரு காரியம் தான் கோஸ்டல் ரெட்வுட் தான் சர்ச்சு. ஏன்னா என்னால நிக்க முடியாது, எனக்கு ஆழம் என் அறிவுக்கு எட்டாதுன்னு சொல்லிட்டாரு, ஆண்டவரே சொல்லிட்டாரு. அப்ப ஆனா என்ன பண்ண முடியும், நான் தேவ அன்பை பார்க்க முடியாது. நான் உங்களை பார்க்கிறேன், இந்த சகோதரனை பார்க்கிறேன், இந்த சகோதரியை பார்க்கிறேன், யாருன்னே தெரியாது. நான் வந்தனைக்கு என்கிட்ட வந்தாங்க, என்னை கூட்டு போனாங்க, சாப்பாடு போட்டாங்க. நம்ம பிஎம்எல்ல எப்ப பாரு சாப்பாடு போடுறாங்க. சண்டே சமீபத்தில் ரதீஷ் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்கன்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போனார். அவர் போய் பார்த்துட்டு உள்ள காலை வைக்க முடியல, அவ்வளோ பேர் இருந்தாங்க உள்ளுக்குள்ளன்னு. யார் வேணாலும் வந்து நம்ம சத்திர மாதிரி சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறோன்னு. அது என்னன்னா இதுதான் ஒருத்தரோட ஒருத்தர் தேவ அன்பை காணக்கூடியதாக. சாப்பாடு நம்ம எல்லாருக்கும் சாப்பிட முடியுங்க, யாரால சாப்பிட முடியும், நம்ம எல்லார்ட்டையும் காசு இருக்குதான் செய்யுது. ஆனால் ஒருத்தவங்க கொண்டு வந்து நீங்கள் வந்து வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே தேவ அன்பு வெளிப்படக்கூடியதாய். அப்போ என்ன, ஆழம் போகலைன்னாலும் அகலத்தில் போயிடும். கோஸ்டல் ரெட்வுட் இதுதான் நம்ம வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ இங்கே வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா என்ன சொல்லி கொடுக்குறார், ஒரு ஆழமான வேர். அப்போ என்ன, கல்வாரி சிலுவை கர்த்தர் நம்மேல் காட்டிய அன்பினுடைய ஒரு ஆழமான வேர், அதுதான் முதலாவது. ஆனா என்னன்னா இந்த சிலுவை என்ன காட்டுதுன்னா கர்த்தர் செய்த விலைக்கிரயத்தையும் காட்டுகிறது. கர்த்தருடைய அன்பினுடைய ஆழத்தை காட்டுது. த காஸ்ட் ஆஃப் காட்ஸ் லவ் ஆல்சோ. இது வந்து இலவசமாய் வரவில்லை. காட்ஸ் லவ் என்னன்னா தேவ அன்பு வந்து என்ன, அதுக்கு கர்த்தர் கொடுத்த விலைக்கிரயம் ஜாஸ்தி. ஏசாயா 53வது அதிகாரத்தில் அவருடைய பாடுகளை பூரா சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பாடுபட்டார், எவ்வளவு காரியங்கள் செய்தார் என்று சொல்லக்கூடியதாக. அவர் நம்முடைய மீறுதல்களுக்காய் அடிக்கப்பட்டார், நம்முடைய பாடுகளுக்காய் துக்கப்பட்டார். அப்ப என்னன்னா அவர் பட்ட பாடுகள் இருக்கு பாருங்க, அவ்வளவு ஒரு கடினமான ஒரு காரியம். அதாவது நீங்க வந்து ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லி காட்டுவதற்கு உங்ககிட்ட இருக்கிறதுல இருந்து கொஞ்சத்தை கொடுக்கிறது ஒரு வகையான அன்பு, சரியா? இல்ல உங்ககிட்ட இல்ல, நீங்க வேற இடத்துல இருந்து வாங்கி கொடுக்கறது இன்னொன்னு. இது என்னன்னா உங்களுக்கு அன்பு செலுத்துவதற்காக நான் பாட அனுபவிக்க தயார் என்று சொல்லக்கூடியது. சாக்ரிஃபிஷியல் லவ், என்னை நான் தியாகம் பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லக்கூடியதாக. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. அவர் என்ன பண்ணாரு, நிச்சயமாகவே அவர் நம்முடைய பாவங்களையும் துக்கங்களையும் தூக்கி சுமந்தார். எப்படி நம்முடைய பாவங்களையும் துக்கங்களையும் அவர் தூக்கி சுமரக்கூடியதாய், அவர் எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டவராய், எல்லாராலும் அவமானப்படுத்தப்பட்டவராய். அதாவது நீங்க வந்து பாருங்க, நான் உங்க மேல அன்பு செலுத்துறேன், உங்களுக்காக நான் சாகுறேங்கிறது ஒரு காரியம். இப்ப அதுக்கு பதிலாக உங்களை வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு உடனே கொண்டுட்டாங்க, இல்லை உங்களை வந்து ஒரு இதை வச்சு சுட்டு கொண்டுட்டாங்க, இல்லை உங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு மரணம் வந்துருச்சுன்னா அதை பத்தி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா உங்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு உங்களை கொடுமைப்படுத்த முடியுமோ அதெல்லாம் சகிக்கக்கூடிய ஒரு அன்பு. இப்ப கல்வாரி மரணம் என்பது அது வந்து ஒரு சாதாரண மரணம் இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்காக மரணம் அடைவதுங்கிறது வேற காரியம். ஆனா இங்க வந்து என்னன்னா அவர் என்ன அவ்வளவு தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, அவர் கல்வாரி சிலுவையில நிர்வாண கோலமாய் அவமானப்படுத்தப்பட்டவராய், எச்சிக்காரி துப்பப்பட்டவராய், அடிக்கப்பட்டவராய், நிந்திக்கப்பட்டவராய், ஏளனம் செய்யப்பட்டவராய், அவ்வளவு தாங்கக்கூடிய ஒரு அன்புங்க. அந்த அன்பு, அதாவது கல்வாரி சிலுவையில
இவன் எல்லாரையும் ரட்சித்தான், முடிஞ்சா நீ இறங்கி வா, இவன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டுமே. எவ்வளவு பெரிய ஒரு காரியம். நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க இயேசு கிறிஸ்துவா இருந்து அன்னைக்கு அந்த சிலுவை பாடல நீங்க போறதா இருந்தா உங்களை இப்படி ஏளனம் பண்ணும்போது நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? அவ்வளவுதான், மொத்தமும் எரிஞ்சிருக்கும் அந்த ஏரியாவே. சும்மாவே நம்ம இதுல பெருமூச்சு விட்டு விட்டு நிறைய பேர் வீட்டே சூடாகுது. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு எவ்வளவு தூரம் நம்மளால இதுல அந்த கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட அவமானத்துல ஒரு 10% நம்மளால சகிச்சு கொள்ள முடியுமா? 1% கூட சமைச்சுக்கணுமான்னு தெரியல. ஏன்னா கைது பண்ண வர்றான் யாரு? இங்க இயேசு கிறிஸ்து. நான் தான் உடனே கீழே விழுந்துடுறான். சரின்னு மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறான். யார்? நான் தான். அவரை தன்னை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவங்களால பண்ண முடியல. அதுக்கப்புறம் கையில கயத்தை கட்டி அவரை கொண்டு போறான்னா அப்ப எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அந்த அளவுக்கு அவரை மாதிரி ஒரு இதுல அவ்வளவு பெரிய ஒரு இதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் ஒரு பாவமும் செய்யாதார். இப்ப ஏதோ அவரும் ஒரு பாவம் பண்ணி இருந்தாரு, இல்ல அவரும் இருந்தாரு, சரி ஓகே போனா போகுது, நீயும் பாவி நானும் பாவி, உனக்கு பதிலாக நான் போறேன் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் ஒன்று. ஆனா ஒரு பாவம் அறியாதவர், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லும்போது என்ன? ஒரு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாகி. எப்படி? ஒரு பாவம் அறியாத ஒரு மனுஷன், ஒரு பாவம், அவ்வளவு ஒரு பூரணமான வாழ்க்கை பூமியில வாழும்போது எந்த ஒரு பாவம் அறியாத ஒரு பூரணமான வாழ்க்கை வாழ்ந்து அவர் செலுத்திய விளைக்கரையம் இருக்கு பாருங்க, அது தேவ அன்பினுடைய இன்னொரு அடையாளம். அப்ப என்ன? ஒண்ணு அவருடைய அன்பினுடைய வேர் ஒண்ணு, ஆனா இன்னொன்னு என்னன்னா இட் காஸ்ட் ஹிம். என்ன? அவர் இட் காஸ்டட் ஹிஸ் ஓன் லைஃப். அவரை தன்னை தானே முழுமையாக கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தேவ அன்பு. ஏன்னா அங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவரு இந்த அன்பு என்ன நம்மளை அவ்வளவு தூரம் மாற்றக்கூடியதா, அவர் தன்னையே விதைக்கக்கூடிய ஒரு விதையாக. அப்ப என்ன? தேவனுடைய அன்பு ஒரு ஆழமான வேர், அதற்கு அவர் செலுத்திய விளைக்கரையம் தன்னையே விளைக்கரையமாக செலுத்தக்கூடிய ஒரு அன்பு. நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமிலன் கோல்பி என்று சொல்லக்கூடியவர் ஒரு கேத்தலிக் பிரீஸ்ட். 2ஆம் உலக போருக்கு பின்னாடி ஆஸ்விட்ஸ் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இது பண்ணும்போது அங்க ஒரு மனுஷனை அவங்க ஒரு தண்டனைக்காக ஒரு 10 பேரை எடுத்து வச்சு அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த சாப்பாடும் கொடுக்காம எதுவும் கொடுக்காம 10 நாள் அப்படியே அவனை பட்டினி போட்டு அவனுங்களை கொன்றுவாங்க. எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, தண்ணி சாப்பாடு எதுவுமே கொடுக்காம அவனை அப்படியே ஒரு ரூம்ல ஒரு 10 பேர், அதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. அப்படி செய்யக்கூடிய போது அப்போ ஒருத்தன் அந்த பிரான்சிஸ் கெஜன்வசக் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் அப்படியே அழுகிறான். அவன் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை நினைச்சு அப்படியே ஓன்னு அழுகும்போது இந்த கேத்தலிக் பிரீஸ்ட் மேக்சிமிலன் கோல்பி என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாரு? அவனுக்கு பதிலா நான் அந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லி அவரை விடுதலை பண்ணி அவர் போய் அந்த பட்டினி கிடந்து சாகுற அந்த இடத்துக்குள்ள போய் அவர் தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். யோசிச்சு பாருங்க. தேவ அன்பை புரிந்து கொண்டா அது என்ன? தன்னையே கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம். உங்க பைபிள் எல்லாரும் திருப்புங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். நான் முதல் வரி சொன்ன உடனே நீங்களே சொல்லுவீங்க, கோதுமை மணியானது. அதான், இது எல்லாரும் தெரிஞ்ச வசனம். இது உங்க 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 பைபிள்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய வசனம். என்ன? கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது தனித்து தான் இருக்கும், செத்தாதான் அது ஒரு காரியமாக இருக்கும். அப்ப என்னன்னா, இந்த கல்வாரி சிலுவை ஒரு தேவனுடைய அன்பினுடைய ஆழத்தை காட்டுது, அதனுடைய விளைக்கரையத்தை காட்டுது. இட் ஹாஸ் அ டிமாண்ட் அப்பான் அஸ். என்ன? இது முக்கியமான காரியம் என்னன்னா, அவருடைய அன்பினுடைய ஆழம் இருக்கு,
அவருடைய அன்புக்கு அவர் செலுத்தின விலைக்கரையம் இருக்கு. அதற்கு பலனாக நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? இந்த அன்பை உணர்ந்த நம்ம நல்லா சும்மா இருந்தா போதுமா? இன்றைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த விலைக்கரையம் செலுத்துறதுல, இந்த இது பண்ணதுல நம்ம தேவ அன்பை உணர்ந்து கொள்றோம், ஆனா சுயத்தை மறிக்க விட மாட்டோம். நீங்க ஒரு நிமிஷம் இப்போ உங்க வாழ்க்கையை யோசிங்களேன். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல ஒரு விதை, எந்த விதை? மாம்பழ விதைன்னு எடுத்துக்கிறோம், அதான் நமக்கு ஈஸி. மா விதை, சரியா? ஏன்னா அதான் கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, இது மாம்பழ சீசன் வேறு, நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம் கண்டிப்பாக. இந்த மா விதை கொஞ்சம் நல்ல ஷேப்பாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், சரியா? இதை நல்லா வெளியே காய வச்சு அழகாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், இதாக இருக்கும். இந்த விதையை நீங்கள் அப்படியே ஷோகேஸில் வச்சுட்டிங்கன்னா, அழகாக நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி அப்படி ஷோகேஸில் வச்சுட்டிங்கன்னா என்னவாக இருக்கும்? அப்படியே விதையாக தான் இருக்கும். இப்போது நிறைய பேர் என்னென்னா, கிறிஸ்தவத்தில் நீ என்னை பாருங்க, நான் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்கிறேன், என் விதையை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக தங்களை குறித்த ஒரு காரியத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சாக விடுறதில்லை, சிலுவையில் அறைய விடுறதும் இல்லை. கல்யாணம் பண்ணவங்களுக்கு கர்த்தர் கொடுக்குறதே அதுதான், அறையிறதுக்கு ஒரு ஆளை தான் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம என்னென்னா, பழைய மனுஷனை இறக்கி வந்துடுவோம். நீ என்ன சிலுவையில் அறைய, நான் இறங்கி வந்துடுறேன். யோசிச்சு பாருங்களேன். நிறைய சகோதரர்களுக்கு தன்னுடைய மனைவியை காட்டிலும் மற்றவங்க நல்லவங்களா தெரிவாங்க. நிறைய சகோதரிகளுக்கு அவன் பாரு, அவன் புருஷன் எப்படி இருக்கான் பாரு, அவன் எப்படி இருக்கான் பாரு. இது எப்பவுமே இது ரெண்டு பேருமே இது சொல்லக்கூடிய ஒரு காரியம். நிறைய இடங்கள்ல இதுதான் பிரச்சனை. என்னன்னா, அவன் சிலுவையில் அறையிறான், நம்ம விடுறதில்லை. நீ எப்படி என்ன அறையிறது? நீங்க எப்ப சுயத்துக்கு மறிச்சீங்க? ஏன்னா கர்த்தருடைய அன்பு ஆழமானது, அதே சமயத்தில் கர்த்தர் செலுத்தின விலைக்கரையமானது. இட் ஹாஸ் a demand upon us. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? எவனொருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் என்ன பண்ணணும்? தன்னைத்தானே வெறுத்து அடுத்தவங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு. அப்போ உங்களை எப்ப கடைசியா சிலுவையில் அரைஞ்சாங்க? யாரு அரைஞ்சா? யார அறைய விட்டீங்க? ஹலோ, கொஞ்சம் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. எப்ப உங்களை கடைசியா சிலுவையில யாரு அறைய விட்டா? நீங்க விட்டீங்களா? நீங்க உங்களுடைய சுயத்தை நீங்க சாக விடாவிடில், கோதுமை மணியானது தனித்தே இருந்தால் அது அப்படியே தான் இருக்கும். அது என்ன பண்ணணும்? கோதுமையை எல்லா ஷோகேஸ்ல வச்சு அப்படியே தான் இருக்கும். ஆனா அதை விதைச்சி என்ன பண்ணணும்? முதல்ல மேல மண்ணை போட்டு மூடணும். முதல்ல உங்க குடும்பத்துல பாருங்களேன், உங்க ஓன் குடும்பத்துல பாருங்க. உங்களை உங்க சுயத்துக்கு மறிப்பதற்கு உங்க கணவனோ உங்க மனைவியோ செய்யக்கூடிய உதவியை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கு சுயத்தை விடுறதில்லை. எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இதை தான் செய்வேன், நான் இத்தனை மணிக்கு தான் எந்திரிப்பேன், நான் இப்படித்தான் இருப்பேன், எனக்கு இதுதான் வேணும், என் வாழ்க்கை இப்படிதான், நீ இதுக்கு ஒத்து போறதா இருந்தா ஒத்துப்போ, இல்லையா உனக்கு எனக்கு சரியா வராது. அப்ப எப்படி நீங்க சுயத்துக்கு மறிப்பீங்க? ஐயா, கர்த்தருடைய அன்பு ஆழமான வேறு தான். கர்த்தருடைய அன்பு ரொம்ப ஒரு சாக்ரிஃபிஷியல் லவ் தான். ஆனா அந்த அன்பு என்னை என்கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்குது. என்ன? நீ உனக்குன்னு வாழ முடியாது. நீ என்ன பண்ணணும்? நீ உன்னைத்தானே வெறுத்து உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வரணும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரக்கூடியவங்களாய். பாடல் பாடுற ரொம்ப அழகான பாடல், சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம். ரொம்ப அழகா ராகமான பாடல், அதனால பாடுறோமா? உங்களுக்கு என்னங்க சிலுவை? ஏன்னா இன்னைக்கு ஒரு நூதன பிரசங்கம் எல்லாம் வந்துருச்சு. என்ன? நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு என்ன வேணுமோ அதை கர்த்தர் கொடுப்பாரு. அப்படி இல்லை.
வேத வசனம் மிக தெளிவா திரும்ப திரும்ப சொல்லுது. அது லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம் இருக்கட்டும், இல்ல லூக்கா 14வது அதிகாரம் 24வது வசனத்துல இருந்து இருக்கதா இருக்கட்டும், திரும்ப திரும்ப சொல்றாரு. தன்னை நோக்கி திரளான ஜனங்கள் வரும்போது அவர் திரும்பி பார்த்து அவர்களை பார்த்து, எவன் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், கூட ஆள் வரும்போது அவர் என்ன சொல்றாரு, வெரி குட், நீ வாடா, எல்லாம் என் பின்னாடி வரீங்க, வாங்க, வெரி குட், வா வான்னு சொல்ல. இல்ல, நீ என்னை பின்பற்றி வர விரும்புறியா, முதல்ல உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வா. லூக்கா 9வது அதிகாரத்துல கடைசி உள்ள 9 வசனங்கள், 53வது வசனத்துல இருந்து 59வது வசனம் வரைக்கும் ஒரு 3 பேர் வர்றான். ஒருத்தர், ஆண்டவரே நீங்க எங்க போனாலும் நான் வருவேன், எப்பா எனக்கு தங்குறதுக்கு இடமே இல்லைங்கிறாரு. உடனே என்ன சொல்றான், ஒண்ணுமே சொல்லாம பதில் சொல்லாம போயிடறான். இன்னொருத்த என்ன சொல்றான், முதல்ல அவன் என்ன சுகமான வாழ்க்கை. ரெண்டாவது என்ன சொல்றான், அவன் ஆண்டவரே நீங்க எங்க போனாலும் நான் பின்னாடி வரேன், ஆனா என்ன பிரச்சனை, முதல்ல போய் மம்மி டாடிக்கு பை சொல்லிட்டு வரேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னைய பின்பற்றி வா. அவனுக்கு சொந்தம் பிரச்சனை, இன்னொருத்தனுக்கு சொத்து பிரச்சனை. எங்க அப்பா சாக கிடக்கிறார், அவரை அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு சொத்து வரணும், சொத்து வந்ததுக்கு அப்புறம் வர்றேன். ஆனா 3 பேருமே பின்பற்றி வரல. லூக்கா அதை எழுதவே இல்லை. கர்த்தர் அவங்களோட பேசுனது எழுதினார், அவங்க 3 பேர் என்ன செஞ்சாங்கன்னு எழுதல. எனக்கு அருமையானவர்களே, நீங்க இன்றைக்கு எதை விட்டு விட்டு கர்த்தரை பின்பற்றி வர ஆயத்தமா வந்திருக்கிறீங்க? என்ன சுயத்தை, எங்க சுயத்தை இது பண்ணக்கூடிய மக்களா? நமக்கு ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் எடுத்துக்க முடியுதா? ஒரு சின்ன ஒரு அசௌகரியமான காரியத்தை நம்மளால எடுத்துக்கொள்ள முடியுதா? உங்க குடும்பத்தில் எடுத்துக்கொள்ள முடியுதா? அப்ப தேவன் நோக்கம் இருக்கு, தேவன் என்ன ஒரு நோக்கத்தோடு படைச்சிருக்காரு. அந்த நோக்கத்தை செய்யணும்னா தேவனுடைய அன்பு இருக்கு. தேவனுடைய ஆழமான அன்பை புரிஞ்சு கொண்டேன், தேவன் செய்த விளைக்கிரயத்தை பார்த்தேன். அப்ப நான் அதற்கு விளைக்கிரயம் செலுத்த தயாரா உள்ளவனா? என்னை நானே, ஒரு கோதுமை மணி எப்படி நிலத்துல விழுந்து சாகணும்னா என் மேல மண்ணை போட்டு தண்ணியை ஊத்தி நான் வேறு விட்டு நான் செடியா மாறணும்னா முதல்ல என்ன, அந்த அன்புல ஆழத்துல விடும்போது நான் என்ன செய்யணும், என் மேல் அன்பு வைத்து என்கிட்ட கேட்கிற அதற்காக நான் என்னையும் இழக்க தயார் என்று சொல்லக்கூடிய மக்களா இருக்கணும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. இட் ஹாஸ் a demand upon me. தேவ அன்பை நான் புரிந்து கொள்ள முடியாது, ஆழமான அன்பு. ஆனா நான் புரிந்து கொண்ட அன்பிற்கு நான் என்ன சொல்லணும், பாக்கியவானா போகணும். நான் அதற்காக நான் என்னை இழக்கக்கூடியவனாய். யோவான் 15வது அதிகாரம் திருப்புங்க. ஏன்னா 12வது அதிகாரத்தில் ஏற்கனவே இருக்கிறீங்க, 15வது அதிகாரத்தில் 12வது வசனம் பாருங்க. யோவான் 15:12. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல என்னுடைய கற்பனையா இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாரு, நான் எப்படி உங்க மேல அன்பாய் இருந்தனோ அத மாதிரி நீங்க மத்தவங்க மேல அன்பா இருக்கணும். நம்ம இந்த குரூப் வேற உட்கார வச்சுட்டோம். ஒரு சிலர் கணவன் மனைவியா உட்கார்ந்து இருக்கிறீங்க, அது ஸ்தோத்திரம். இப்ப அவங்க நீங்க பாருங்களேன், இயேசு என் மேல் அன்பாக இருந்தது போல நான் உன் மேல் அன்பாக இருக்கிறேன்னா அப்படி சைடில் பாருங்களேன். அதை கேட்டால் உங்களுக்கே வெக்கமாக இருக்குதா? சிந்திச்சு பாருங்களேன். அப்போ இயேசு கிறிஸ்து என் மேல் அன்பாக இருக்கிறது போல நான் என் மனைவி மேலே, என் கணவன் பேரில், என்னுடைய குடும்பத்தில் நான் அன்பாக இருக்கணும்னா என் சுயத்துக்கு இடம் கொடுக்க முடியுமா? என்னுடைய சுயத்துக்கு நான் இடம் கொடுக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. என் விருப்பம் இது அப்படி நான் செய்ய முடியுமா? இயேசு கிறிஸ்து அப்படியா செஞ்சாரு? நான் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்குன்னா எப்படி அன்பா இருக்கணும்னா, ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பாயிரு அது இல்ல கற்பனை. நான் உன் மேல அன்பா இருந்தது போல நீ மற்றவங்க மேல அன்பாயிரு, இதுதான் என் கற்பனை. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி அன்பா இருந்தாரு? எனக்காக மரிச்சாரு. ஒரு சிலர் சொல்லுவான், இதுக்கு நாம் மறிச்சிடலாம். இல்லை, சுயம். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன, நான் உன் மேலே அன்பு செலுத்தினது போல. அப்போ கர்த்தர் என் மேலே எப்படி அன்பு செலுத்தினாரு? சிலுவை. இப்போ கர்த்தர் என் மேலே காட்டின அன்புக்கு நான் சிலுவை அடையாளமாக இருக்கு. இப்போ நான் என் மனைவியோ இல்லை என் கணவனோ என் மேலே இது சொல்லும்போது நான் என்ன பார்க்கணும்? சிலுவையை தான் பார்க்கணும்.
இப்போ இயேசு கிறிஸ்து இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? ஏன்னா இந்த நாட்களில் வந்து ரொம்ப ஒரு குடும்பங்களில் வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சாத்தான் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைகள் திருமணமாகி ஒரு குடும்பமாக வரணுங்கிறத இல்லாதபடி குடும்பம் என்கிற அமைப்பை அழிப்பதில் ரொம்ப மும்முரமான ஒரு காரியம். ரொம்ப இன்னைக்கு அதாவது நம்மளால் சொல்ல முடியாத அளவிற்கு குடும்பம் அட்டாக் பண்ணப்படுது. ஏன்னா இப்போ வர வர என்னன்னா திருமணம் என்பதே வேண்டாங்கிற அளவுக்கு ஒரு ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கு. திருமணமானவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியல, ஒரு 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 காரியத்தை சொல்ல முடியல, ஒரு காரியத்தை இது பண்ண முடியல. இன்றைக்கு அவ்வளவு பிரிவினைகளை கொண்டு வரக்கூடியதா. இன்னைக்கு நிறைய டெர்மினாலஜி, டிங்க்குங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், நிறைய டெர்மினாலஜி சொல்றான். ஏன்னா நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணுவோம், பிள்ளைய பெற்றுக்க மாட்டோம். என்னங்கடா இது? விதை அப்படியே தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? பிற எப்படி வந்து உனக்கு தோட்டமாகிறது, பிற எப்படி அது பெரிய காரியமாக மாறுறது? ஏன்னா சுயத்தை விட முடியல. ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, நீ எப்படி அன்பு செலுத்தினா நான் உன் மேல அன்பு செலுத்தினது போல. அப்போ உங்களுடைய சொந்த குடும்பத்தையே, உங்களை நம்பி வந்த உங்க மனைவிய, எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்த உங்க கணவனை உங்களால் அன்பு செலுத்தி ஒரு குடும்பம் வந்து பிள்ளைகளை எடுத்த அந்த ஒரு குடும்பம் ஒருத்தரை நேசிக்க முடியலன்னா அந்த ஏன்னா ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கணவன் மனைவி 2 பேர் ஒன்னா வந்து அவங்களே ஒருத்தர் நேசிக்க முடியல, அப்புறம் எப்படி நீங்க மற்றவர்கள் நேசிக்க முடியும்? நீங்க எப்படி சபையில வந்து மற்றவங்களை நேசிக்கக்கூடிய மக்களா வர முடியும்? இன்னைக்கு ஏன் சபையில சூப்பர் சென்சிட்டிவ் தெரியுமா? ஏன்னா குடும்பத்துல அவங்க ஒன்றுமே இல்லை, குடும்பத்துல அந்த அன்பு இல்லை. அதனால அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? வெளியே இருந்து என்னை யாராவது பாராட்ட மாட்டாங்களா? வெளியே இருந்து யாராவது என்னை நான் நல்லவன் சொல்ல மாட்டாங்களா? நான் செய்யற காரியத்தை வச்சு என்னை வந்து, ஐயோ சிஸ்டர் நீங்க நல்லா பாட்டு பாடுறீங்க, ஐயோ சிஸ்டர் நீங்க நல்லா இது செய்றீங்க, ஐயோ பிரதர் நீங்க இதை செய்றீங்க அப்படின்னு சொல்லி என்னை வெளியே செய்ய சொல்ல மாட்டாங்களா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது தன்னைத்தானே ஏமாத்திட்டு இருக்கான், வேற ஒன்றும் கிடையாது. என்னன்னா அவங்களுக்கு வந்து வெளியே தான் மரியாதை வரணும், வெளியே இருந்து கணம் வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், வீட்டில் ஒரு வேலையும் செய்யாம வெளியே வந்து வேலை செஞ்சா அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும்? இரு மாவனே வா வீட்டுக்கு, அப்படித்தானே இருக்கும். நிறைய மாறி இருக்கு. வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க சகோதரி, ஒரு சிலர் அவ்வளவுதான் இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, ஏன்னா கர்த்தர் என் மேல அன்பு காட்டினா நான் அதே மாதிரி நான் அன்பு காட்டுறேன்னா எப்படி வாழக்கூடியவனா இருக்கிறேன்? அப்ப என்னன்னா நீங்க நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி அன்பு செலுத்தக்கூடிய மக்களா இருக்க முடியும்? நம்ம எப்படி இந்த சிலுவையை காட்டக்கூடிய மக்களாக இருக்க முடியும்? ஏன்னா நம்ம காணும் விதமான ஒரு அன்பு. இப்போ நிறைய பேர் வந்து என்னென்னா நம்ம இதில் வந்து மனைவியை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறது இல்லை, கணவனை பார்த்து மனைவி நேசிக்கிறேன்னு சொல்கிறதே இல்லை. அதான் உனக்கு தான் தெரியும்ல. என்ன தெரியும்? சாப்பாடு நல்லா இருக்கா சொல்கிறது இல்லை. அதான் சாப்பிட்றேன்ல, 2வது தடவை வாங்குறேன்ல, அதிலே தெரிஞ்சுக்க வேண்டியதானே. நிறைய பேர் பேசுறதே இல்லை. கணவன் புருஷன் பேசுறதே கிடையாது. மீதி பேர்லாம் பேசுவாரு, வீட்டில் பேசவே மாட்டார். நான் என் கூட இருக்கும்போது யாரு போன் எடுத்தாலும் அவன் மனைவி கூப்பிட்டா நான் கரெக்டா சொல்லிடுவேன். அப்படின்னா அது ஒய்ஃப்னு அர்த்தம். யாரு இந்த ரைட்டு கொடுத்தா சொல்லுங்க? அதேது சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சைட்ல அது பேங்கோ ஏதோ ஒண்ணு ஒரு லேடி கூப்பிட்டா எஸ் எஸ் எஸ். ஏங்க யாரோ முகம் பேர் தெரியாதவங்களுக்கு நீங்க அன்பு காட்டுறீங்க. பார்க்குற நேசிக்கிற உங்களை நம்பி வாழ்ற உங்க குடும்பத்தில் அன்பு காட்டுறீங்களா? அப்போ எனக்கு அருமையான நன்றாக சிந்திச்சு பாருங்க. கர்த்தருடைய அன்பு பெரிய ஒரு ஆழமான வேர் வந்து அவருடைய அன்பு. அது என்ன பண்ணுது?
தன்னையே விலைக்கரையமாக செலுத்துச்சு. அந்த அன்பு டிமாண்ட்ஸ் மீ அண்ட் யூ டு ஷோ தட் சேம் கைண்ட் ஆஃப் அ லவ். நான் அந்த அன்பை பெற்றுக்கொண்டேன்னா சும்மா இருக்க முடியுமா? நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. கல்வாரி சிலுவையை நம்ம கொண்டாடுகிறோம். அந்த சிலுவையை கொண்டாடும்போது நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அந்த சிலுவையை காட்டக்கூடியதான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நம்ம எப்படி மற்றவங்க மேலே அன்பு செலுத்தக்கூடிய மக்களாய் வாழ முடியும்? இன்றைக்கு இந்த கல்வாரி சிலுவையை கொண்டாடுகிற நீங்களும் நானும் எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு பாயிண்ட்டு, நான் என்னை என்னுடைய சுயத்துக்கு மறித்து நான் ஒரு விதையாக இல்லாமல் நான் ஒரு பெரிய மரத்தை, ஒரு பெரிய சோலையை உருவாக்கக்கூடியவனாய், ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டை உருவாக்கக்கூடிய வல்லமை எனக்குள்ளே இருக்குது. ஆனால் அதற்கு முதலாவது நிபந்தனை, நான் என்னுடைய சுயத்துக்கு மறிக்கணும். சுயத்துக்கு மறிக்கணும். நான் நிறைய நேரங்களில் இந்த காரியங்களை இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லும்போது சொல்லி கொடுப்பேன். நான் உங்கள் கையில் ஏதாவது ஒரு விதை, எல்லாரும் கையிலையும் ஒரு விதை கொடுத்துட்டு உன் கையில் என்ன இருக்குதுன்னு கேட்பேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இந்த சீடு இருக்குது, அந்த சீடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி ரேர்லி சம்படி வில் சே, அண்ணே என் கைக்குள்ளே ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா என் கையில் இருக்கிறது அதான் இருந்தால் அவ்வளோதான் இருக்கும். 1970 ஆர்கியாலஜிஸில் இருந்து இந்த மம்மீஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அந்த ஒரு மாதிரி மம்மீஸ் எடுத்தாங்க எகிப்தில். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் இருந்தது, நிறைய விதைகள் இருந்தது. அந்த விதைகளை பயிரிட்டாங்க. பார்த்தா அவ்வளோ பெரிய எல்லா பழங்கள் அவ்வளோ பெரிய பெரிய பழங்களாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த விதைகள் 3000 வருஷத்துக்கு மேற்பட்டது அப்படிங்கிறத நிபுணர்கள் கண்டுபிடிச்சாங்க. 3000 வருஷமாக அந்த விதையாக தான் இருந்துச்சு. அது மரித்த போது தான் அதனுடைய பலன் மற்றவர்களுக்கு தெரியக்கூடியதாக இருந்துச்சு. எனக்கு அருமையானவர், நீங்கள் இதுவரைக்கும் அதே மாதிரி விதையாக இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு சுயத்துக்கு மரித்து நான் ஒரு பெரிய சோலையாக, நான் ஒரு பெரிய ஒரு வனமாக மாறக்கூடிய ஒரு பெரிய வல்லமை எனக்குள்ளே இருக்குது. அதற்கு கர்த்தர் டிமாண்ட் பண்ணுற ஒரே காரியம், நான் என் சுயத்துக்கு மறிக்கணும். அப்போ இந்த நாளில் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம், நீங்கள் எழுத வேண்டிய தீர்மானம், லார்ட் ஐ எம் வில்லிங் டு குரூசிஃபை மை செல்ஃப். நான் என்னுடைய சுயத்திற்கு மறிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு ஒப்பு கொடுத்தல் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்களை தேவனுடைய நோக்கத்தில் கொண்டு போகக்கூடியதா, உங்களை என்ன நோக்கத்திற்காய் தேவன் பிடித்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இப்போ ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் அறிக்கை செய்வோமா? ஆண்டவரே, நான் என்னுடைய சுயத்திற்கு மறிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, இதோ என்னை பின்பற்றி வருகிறவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வர வேண்டும்னு சொன்னீங்க. அதே போல் ஆண்டவரே, நான் என் சுயத்திற்கு என்னை வெறுத்து நான் மறித்து உமக்கென்று வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்மானத்தோடு இங்கிருந்து கடந்து போவோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ கல்வாரி சிலுவை தேவனுடைய அந்த ஆழமான அன்பின் வேரை காட்டுகிறது. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவை எப்படி கர்த்தர் தன்னையே விலைக்கிரயமாக செலுத்தினார் என்பதை காட்டுகிறது. அது என்கிட்ட நான் என்னை விலைக்கிரயமாய் செலுத்த வேண்டும், நான் என் சுயத்திற்கு மறிக்க வேண்டும் என்கிற ஒரு டிமாண்டை என் மேலே வைக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சுயத்துக்கு மறித்து உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும்
பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.